யெகோவாயிரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம்னு வரும்போது நமது முதல் ஆறுதல்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் மத்தியில் அதை ஷேர் பண்ணுவோம். அப்போது அவங்க வழியாக நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கலாம். ஆனால் அந்த ஆறுதல் நிரந்தரமானது கிடையாது. பைபிளில் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதேன்னு சொல்லப்பட்டுள்ளது. நம்ம வேதனைகளை ஒரு மனிதனிடத்தில் சொல்லும்போது அவங்க அப்போ நல்லா இருப்பாங்க. அதே நபர் எப்போ தன்னை தனது குணநலனை மாற்றுவார்னு தெரியாது. ஏன், நமக்கு எதிராகவே அவர்கள் மாறலாம். எனவே எந்த சூழ்நிலைகளிலும் ஒரு மனிதனை ஆறுதல் தரும் நபராக தேர்ந்தெடுக்காதீங்க. உங்கள் தனிப்பட்ட காரியங்களை ஒரு மனிதனிடம் சொல்லி ஆறுதல் தேடுவது முற்றிலும் தவறானது. அது கண்டிப்பாக இன்னொரு நாள் அது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட மாறலாம். 2 கொரிந்தியர் 1:4 கடைசி பகுதியில் எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சகல உபத்திரங்களிலும் என்று பார்க்கலாம். ஏழ்மை, பலகீனம், கடன் பிரச்சனைகள், தலைமுறைகளின் காரியங்கள், தோல்விகள், போராட்டங்கள், தவறான பேச்சுகள், தவறான புரிதல்கள் முதலிய சகல உபத்திரவங்களிலும். ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன். அவரால் ஆறுதலும் சமாதானமும் கண்டிப்பாக கிடைக்கும். உலகம் மற்றும் அதன் மனிதர்களால் உள்ள ஆறுதலைப் போல அல்லாமல் நித்திய சமாதானம். சகல பிரச்சனைகளிலும் அவரை நோக்கி பாருங்க. ஒரு 5 நிமிடம் அவரோடு தனிமையாக பேசுங்க. உங்கள் வேதனைகளை அவரோடு பகிர்ந்துடுங்க. நம் சகல பாடுகளையும் மனதார புரிந்து கொள்ளுகிற தெய்வம்ங்க. முதல்ல நமது ஆண்டவரை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிடுங்க. அவரை அந்நியமாக எண்ணாதீங்க. தாயா தகப்பனா பாருங்க. உங்கள் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்தி ஆறுதல் தருவாங்க. சரியா? ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.